யார் வெட்கி தலைகுனிய வேண்டும் எனவும் கேள்வி எழுப்பி இபிஎஸ் செய்தியாளர்களை சந்தித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். முழு விவரங்களை வழங்கலாம். அர்ச்சனி, வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழக முதலமைச்சருக்கு ஒரு பதிலடி ஒன்றை கொடுக்கக்கூடிய வகையில தன்னுடைய பதிவை வெளியிட்டிருக்கின்றார். அந்த குற்றவாளி கூடாரத்தை கைது செய்தது எனது தலைமையிலான அரசுதான் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். உங்களைப் போல திமுக அனுதாபி என்பதற்காக காப்பாற்ற துடிக்கவில்லை என்றும் நடுநிலையோடு சிபிஐ விசாரணையை அமைக்க உத்தரவிட்டேன். அதற்கான நீதிதான் இன்று கிடைத்துள்ளது. வழக்கம் போல உங்கள் ஸ்டிக்கரை தூக்கி கொண்டு வராதீர்கள் என்று முதலமைச்சரை குறிப்பிட்டு தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். யார் வெட்கி தலைகுனிய வேண்டும் எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பாக விரிவாக பதிவிட்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அண்ணா பல்கலைக்கழக அந்த பாலியல் வழக்கில் குற்றவாளி ஞானசேகரன் வீட்டில் அமர்ந்து பிரியாணி சாப்பிட்ட உங்கள் அமைச்சர் மீதும் சென்னை துணை மேயர் மீதும் விசாரணை நடத்த துப்பில்லாத நீங்கள் தான் வெட்கி தலைகுனிய வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். யார் அந்த சார் என்ற கேள்விக்கு இன்று வரை பதில் சொல்லாமல் அந்த சாரை காப்பாற்ற துடிக்கும் நீங்கள் தான் வெட்கி தலைகுனிய வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அண்ணா நகர் 10 வயது சிறுமி பாலியல் வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு எதிராக உச்சநீதிமன்றம் வரை சென்று மூத்த வக்கீல்களை நியமிக்க மக்கள் வரி பணத்தை ஊதாரித்தனமாக செலவழித்து 10 வயது சிறுமிக்கும் அச்சிறுமியின் பெற்றோருக்கும் கிடைக்க வேண்டிய நீதிக்கு எதிராக வாதாடிய நீங்கள் தான் வெட்கி தலைகுனிய வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தால் உங்கள் ஆட்சியில் பெண்கள் வெளியிலேயே வர முடியாத அவலநிலை இருப்பதையும் நாள்தோறும் பதியப்படும் போக்சோ வழக்குகளையும் பார்த்து கொஞ்சமாவது வெட்கி தலைகுனியுங்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சருடைய அந்த எக்ஸ் வலைதள பதிவுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையிலே அவர் பதிவிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.